அனைவருக்கும் மாலை வணக்கங்க. நான் வெயில் விட்டதும் மாடிக்கு வந்துட்டேன். ரோஜா செடிகளில் பூக்கள் நிறையா இருந்தாங்க, நிறையா செடி இல்லை. நம்ம ஒரு செடி இப்போ பூக்கள் பார்ப்போம். நம்ம பூக்களை மட்டும் கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு செடியில் வந்து காம்போடு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பூக்கள் பூத்த செடியில் வந்து தளிர் கம்மியாக இருந்தது, அதனால அதை காம்போடு கட் பண்ணிட்டேன். இன்னொரு பூக்கள் பூத்ததில் தளிர் நிறையா இருந்ததுங்க. ஃபுல்லாக சுற்றி தளிர் இருந்ததுனால அவங்கள வந்து பூக்களை மட்டும் கட் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரி தாங்க ரோஜா செடி கவாத் பண்ணணும். எல்லாமே காம்பு வந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணக்கூடாது. சில செடிகளையும் சில பூக்களையும் பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த செடியை பாருங்கள். இந்த செடி 7 இதழ்கள் கொண்ட செடியாக நமக்கு வந்தது. சரி, பூக்கள் பூக்கும் நான் வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் பார்த்து செடி பெருசாகி பக்க கிளைகள் நிறையா வந்தாங்களே தவிர பூக்கள் பூக்கலைங்க. அப்புறமா நான் யோசித்தேன், இது பூக்கள் பூக்காது, இதை கட் பண்ணி விடணும்னு சொல்லி அடியிலேருந்து இந்த ரூட் கிட்ட இருந்து நான் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு. ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இவங்கள கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எடுத்ததில் நன்மை என்னென்னா, மற்ற கிளைகளில் வளர்ச்சிகள் நிறையா இருக்கும், பூக்கள் கொடுக்கும். அப்படியே வச்சுருந்தோம்னா மற்ற கிளைகள்லேயும் பூக்களே வராதுங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி போடுறது நல்லது. அடுத்து வராங்கங்க தளிர்கள். அடுத்து வராங்க பாருங்கள், தளிர்கள் நிறைய வந்துட்டாங்க. நம்ம கட் பண்ணி பூக்கள் பூத்து கட் பண்ணி ஒரு 3 இல்லை 4 நாட்கள் தாங்க இருக்கும். காரணம் மழை பெஞ்சோட நல்லா தளிர் விட்டுட்டாங்க.